பெங்களூரு குளிர்ல காலையில 3:30 எந்திரிச்சு தலையில தண்ணி ஊத்துற நடுக்கலாம் பெங்களூரு வாசிகளுக்கு மட்டுமே உணர முடியும். குளிர்க்கு ஏற்ற கவசங்களை போட்டு பஸ் ஸ்டாப் பார்க்கிங்ல வண்டியை போட்டு திருவண்ணாமலைக்கு பஸ் ஏற பிளான். அந்த இரவு பெங்களூரு நகரமே நம் தேச மூவர்ண கொடியில ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஓசூர்ல நான் பஸ் பிடிக்கிறப்ப கிட்டத்தட்ட விடிஞ்சிருச்சு. முந்தைய நாள் கோரமங்கலம் அங்கன்னு சுத்தனால டயர்ட்ல சரியான தூக்கமும் இல்ல. எனக்கு பஸ்லயும் அவ்வளவு சுலபமா தூக்கம் வராது. கிருஷ்ணகிரி பக்கம் சரவண பவன் ஒரு உணவகத்துல பஸ் ஸ்டாப்பிங் அரௌண்ட் 8 மணி இருக்கும். நீண்ட நாள் கழித்து தமிழக இட்லி வடை சாம்பார் 2 வகை சட்னியோடு பிளஸ் பையில எடுத்து வந்து ஒரு ஆரஞ்சு பழம். அந்த சமயத்துல ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரு சிறுமி பள்ளி சீருடையுடன் பேக்கோட நின்னாங்க. சுதந்திர தினமும் சனிக்கிழமை முடிஞ்சது. அப்ப இது என்ன காரணமா இருக்கலாம்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மொபைல்ல சார்ஜ் போட்டு இருபுறம் மரம் சூழ்ந்த அருமையான சாலையில பேருந்து நகர சுமார் 80-90 வயது மதிக்கத்தக்க கோல பச்சை குத்திய சுருங்கிய சருமத்துடன் என் அருகில் அமர்ந்த மூதாட்டியை பார்க்கிறப்ப சுமார் 15 வருடம் முன் இதே தோட்டத்துடன் இருந்து மறைந்த என் ஆட்சி ஞாபகம். மாநாடு கட்சிக்காரங்க திருமணம்னு அந்த ஸ்டெச் ஃபுல்லா கட்சி கொடிகளும் பேனர்களும் நிறைய என்னால பார்க்க முடிஞ்சது. அசைந்து ஆடும் பேருந்துலையும் கிலோ கணக்குல சமோசா வடைகளை நேக்கா பிடித்து வியாபாரம் செய்த அண்ணனை பார்த்த செங்கும் பேருந்து நிலையம் கடந்த கொஞ்ச நேரத்திலே டெம்பிள் சிட்டி திருவண்ணாமலைன்னு ஒரு போர்டு, மதுரை கும்பகோணம்னு தமிழ்நாட்டுல பல டெம்பிள் சிட்டி போர்டு பார்த்துட்டேன். சோ இவங்க எல்லாரும் அமர்ந்து பேசி ஒருத்தருக்கு மட்டும் இந்த பேர் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. சொற்ப மாதங்களுக்கு முன் திறக்கப்பட்ட திருவண்ணாமலை கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் ஓசூர்ல இருந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிருச்சு திருவண்ணாமலைக்கு. இப்போ நான் இங்க எதுக்கு பயணம் பண்றேன்னு சொல்றேன். நான் இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேஷன்ல இறங்கின அப்புறம் பல நபர்கள் ஃபாலோவர்ஸ்ல இருந்து நண்பர்களா மாறி இருக்காங்க. அதுல ஒருவரான பெங்களூர்ல வசிக்கும் காயத்ரி மோகன் தம்பதியினரோட மகன் வேதாந்த் அவர்களோட காதணி விழாக்கு என்ன அழைத்திருந்தாங்க. அவர்களோட பூர்வீக பகுதியான சுக்கம்பாளையம் கருப்பணசாமி கோவில்ல தான் இந்த விழா நடந்தது. விவசாய நிலங்களுக்கு ஓரம் அமைந்த இந்த கோவில் காவல் தேவங்களை கொண்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். காதணி விழா எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்பதான் முதல் தடவை வரேன். ஆடு கோழின்னு பலி கொடுத்த பின் தாம்பளத்தட்டுகளை அடுக்கி குட்டி பையன் அமர வைத்து காது குத்து சம்பிரதாயங்களை முடிச்சாங்க. மதிய விருந்தா கறி சாப்பாடுன்னு சொல்ல நம்ம அண்ணாமலை கோவிலுக்கு அடுத்ததா போகணும்னு சொல்லி சைவம்னு கேட்டு வெஜ் பிரியாணி பிளஸ் காரக்குழம்பு உணவு. இதை முடித்து நான் திருவண்ணாமலை நகர் சென்று தரிசனம் செய்து திரும்பிய அனுபவத்தை தொடர்ந்து வரும் காணொலியில் நீங்க காணலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.